अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। हम्दन लिमन खलकल इंसान व अल्लमहुल बयान वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि हिस्बिल्लाह व अस्हाबिहि जुन्दिल्लाह व बाद। அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் இன்று மிகச்சிறந்த ஒரு பெண்மணியினுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவியை போன்று இந்த உலகத்தில் பெண்கள் கிடையாது என்பதாக சிறப்புப்படுத்தி கூறியிருக்கின்றான். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல திருமணங்களை முடித்திருக்கின்றார்கள். அதிலும் இன்று நாம் யாரை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய இயற்பெயர் என்பது ரம்லா என்பதாகும். அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு சூட்டிய நாமம் ரம்லா என்பதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை திருமணம் முடித்ததன் பின்னால் அவர்களுக்கு உம்மு ஹபீபா என்று குன்னியத்து பெயர், அதாவது பட்டப்பெயர் அவர்களுக்கு வந்தது. இன்றும் அவர்களுடைய நாமம் சொல்லும் பொழுதும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம், அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, இவர்கள் எந்த சிறப்புகளை இஸ்லாத்தில் இடம் பிடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், மிகவும் ஒரு சிறந்த ஒரு சஹாபி பெண்மணியாக வாழ்ந்தார்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய தீனுல் இஸ்லாத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு பரப்பும் பொழுதே அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாகும். ஒரு காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மார்க்கத்தை போதிக்குகின்ற அந்த காலகட்டத்தில் பகிரங்கமாக குர்ஆன்களை ஓத முடியாத ஒரு காலமாகவும் இருந்தது. தொழ முடியாது, குர்ஆன் ஓத முடியாது பகிரங்கமாக. அந்த காலகட்டத்தில் சில மோமீன்கள் இந்த ஊரை விட்டும் நாம் வேறொரு ஊருக்கு போய் நாம் அங்கு குர்ஆன் ஓத வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். அந்த மூமின்கள் 15 பேர்களாகும். அதிலும் ஆண்கள் 11 பேரும் 4 பெண்மணிகள் ஆவார்கள். அந்த 4 பெண்மணிகளிலும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள், ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் இடம்பெறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடன் பனு கனம் கபீலா என்று சொல்லக்கூடிய பிரபலம் வாய்ந்த அந்த கூட்டத்தில் இருக்குகின்றார்கள் இவர்களுடைய கணவனான உபைதுல்லாஹ் இப்னு யஹஸ். இவர்களுடன் அபிசீனியா, அன்றைய அபிசீனியா, இன்றி எத்தியோப்பியா என்று சொல்லுவார்கள், அந்த அபிசீனியாவுக்கு இவர்கள் முதல் முறையாக ஹிஜ்ரத்தும் செய்கின்றார்கள். முதலாவது ஹிஜ்ரத்து செய்த பாக்கியமும் இவர்களை வந்து சேரும். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறான சிறப்புகளை கொண்டவர்கள்தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து நடக்க வேண்டும், அவர்கள் ஊடாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த திருக்குர்ஆனை நான் ஓத வேண்டும் என்ற ஆசையில் தன்னுடைய சொத்து சுகங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அரபுலகத்தில் அன்றைய காலம் மிகவும் பிரபலியம் வாய்ந்த ஒரு ஃபெமிலியைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய தந்தை தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்த போதிலும் கூட அவர்களையும் மீறியும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய மார்க்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து குடும்பத்தை திறந்து செல்வங்களை திறந்து அவர்கள் ஹிஜ்ரத்து மேற்கொள்கின்றார்கள் அபிசீனியாவுக்கு. அந்த காலகட்டம், அந்த அபிசீனியா என்பது கிறிஸ்துவர்களுடைய கையில் ஆட்சி இருந்தது. கிறிஸ்துவ சட்டங்களின் பேரினால் அந்த நாட்டு மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த கிறிஸ்துவ நாட்டுக்கு சென்று இவர்கள் இஸ்லாம் எதையெல்லாம் போதிக்குகின்றதோ அவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நான் அணுவாக பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நேசம், ஒரு ஆதங்கம். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக வாழ்கின்றார்கள். வாழ்கின்ற பொழுதுதான் தன்னுடைய கணவர், அந்த காலகட்டத்தில் மது ஹராமாக்கப்படாத காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் மது அருந்துபவர்களை மிகச்சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பல்வேறு சட்டங்கள் வந்துள்ளது, ஹராம் என்றும் கூட இருக்குகின்றது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஹராமாக்கப்படாத, தடை செய்யப்படாத காலத்தில் இவர் அதிகமாக மது அருந்தக்கூடியவர்களாகவும் இருந்தார். இவர் அந்த கிறிஸ்துவ நாட்டை சேர்ந்த அந்த அபிசீனிய மக்களுடன் சேர்ந்து, அந்த கிறிஸ்துவர்களுடன் சேர்ந்து அனுதினமும் மதுவை அதிகமாக அருந்துவதற்கு முடிவு செய்து அவர் அருந்து கொண்டிருக்கின்றார். அருந்து கொண்டு இருக்கும் பொழுது இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வெளியேறிவிட்டு கிறிஸ்துவ மதத்தை தழுவுகின்றார். இவர் கிறிஸ்துவ பாதிரிகளை பின்பற்ற தொடங்குகின்றார். இவர் கிறிஸ்துவர்களை அவ்வாறே அவர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அதை போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்றார். காலம் போகும் போது இவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் கூறுகின்றார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பார்த்து, ரம்லாவே, நீயும் உன்னுடைய இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு நீ மதம் மாறு என்பதாக சொல்லி காட்டுகின்றார். சொன்ன பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய தீனுல் இஸ்லாம் எனக்கு வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு அந்த உபைதுல்லா என்ன கூறுகின்றார்கள் என்று சொன்னால், நீ உன்னுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு என்னுடன் வராவிட்டால் நீ உனக்கு நான் கணவன் என்கின்ற அந்த அந்தஸ்தை இழந்து விடுவாய் என்பதை அவர் கூறும் பொழுது, அந்த ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நான் உன்னுடைய அந்த கணவன், உன்னுடைய மனைவி என்ற அந்த அந்தஸ்தை இழந்தாலுமோ தவிர, ஆனால் இஸ்லாத்தில் இருந்து நான் வெளியேற மாட்டேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். எனக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் முக்கியம், உன்னுடன் வாழ்வதை விட என்பதாக அவர்களுடைய ஈமானை அவர்கள் அந்த இடத்தில் உறுதிப்படுத்துகின்றார்கள். அவர் மறுபடியும் கூறுகின்றார், இந்த பிள்ளை என்னுடையது கிடையாது, நீ என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று சொன்ன பொழுதிலும் கூட அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய பிள்ளைக்கு நீ தந்தையாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் இஸ்லாத்திலிருந்து வெளியேற மாட்டேன் என்பதாக அடித்து கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சொல்லிவிட்டு அவருமோ அவ்வாறு அந்த வாழ்க்கையில் இருந்து பிரிந்து விடுகின்றார்கள். அவர் தினமும் குடித்து அவ்வாறே அவர் மரணித்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்ற காலம் அது. ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் 30வது வயதில் தன்னுடைய கணவரை இழந்து தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை வைத்து கொண்டு இருக்குகின்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே அது அறியும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் கணவன் இல்லாமல் வாழுவது மிகவும் கஷ்டம். அதிலும் தன்னுடைய பிள்ளைகளை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்றது என்று சொன்னால் மிகவும் ஒரு கொடிய ஒரு கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்தில் அவ்வாறு இருக்கும் பொழுது 1400 வருடங்களுக்கு முன்னால் எவ்வாறான கஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு 30வது வயது வாழக்கூடிய அந்த வயதில் அவர்கள் தனி மரமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறுதி ஈமான் மீது மாத்திரம்தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை நான் நம்புகின்றேன், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எனக்கு வழிகாட்டுவான் என்பதாக அவர்கள் ஊர்ஜிதமாக அந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை முடிவு பெறுகின்றது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் இருக்குகின்ற ஆட்சியாளர்களுக்கும் மன்னர்களுக்கும் கடிதம் எழுகின்றார்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு அரசர்களுக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கடிதம் எழுதுகின்றார்கள். கடிதம் எழுதும் பொழுது அபிசீனியா மன்னருக்கு 2 முக்கியமான விடயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எழுதுகின்றார்கள். எல்லா மன்னர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்குகின்ற ஒரு விடயத்தை பற்றி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மாத்திரம் எழுதிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அபிசீனியாவை ஆண்டு கொண்டிருக்கும் அந்த கிறிஸ்துவ நஜ்ஜாசி மன்னருக்கு 2 விடயங்களை வலியுறுத்துகின்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவ்வாறே அவர்களிடத்தில் அந்த கடிதம் வந்து சேருகின்றது. அவர்கள் முதலாவது விடயமாக அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், தூய இஸ்லாம் மார்க்கம் என்பதாக வலியுறுத்துகின்றேன் என்பதாக சொன்ன பொழுது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு அவர் இஸ்லாத்தில் இணைகின்றார். முதலாவது விடயத்தை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டு 2வது விடயத்தை படிக்குகின்றார். ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முக்கியமான விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்தில் நீங்கள் போய் பேசுங்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி இருக்குகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் கடிதம் எழுதுகின்றார்கள். அவ்வாறு அந்த கடிதத்தை அந்த அபிசீனியா மன்னர் நஜ்ஜாசியுடைய அந்த காவலாளர் எடுத்துக்கொண்டு போகின்றார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டுக்கு. இவ்வாறு இந்த விடயங்களை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். இவ்வாறு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுடைய நஜ்ஜாசி மன்னருக்கு இவ்வாறான வாக்கியங்களை கொண்டு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக உங்களை பற்றி பேசியிருக்கின்றார்கள், உங்களை திருமணம் முடிக்குகின்ற விடயத்தை பற்றி என்பதாக அவர்கள் கூறிய பொழுது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் ஆமதிக்குகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்காக வேண்டி தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய இஸ்லாத்தை விட்டு கொடுக்காமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எனக்கு நல்வழி காட்டுவான், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதற்கு இறைவன் கொடுத்த பரிசு என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெண்மணியும் எதிர்பார்த்த விடயம்தான், என்னை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும். அந்த பாக்கியம் கிடைத்தாலே போதும். அன்பார்ந்தவர்களே, எத்தனை சஹாபி பெண்மணிகள், எத்தனை பெண்மணிகள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார்கள். பெருங்கொண்ட சஹாபி பெண்மணிகள் விரும்பிய போதிலும் கூட, ஆனால் இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்குகின்றான். அவர்கள் சிந்தித்து பார்க்குகின்றார்கள், என்னுடைய ஈமானுக்கு கிடைத்த பரிசு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதாக அவர்கள் சிந்திக்குகின்றார்கள். அவ்வாறே கல்யாண பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நடந்து கொண்டிருக்கும் பொழுது அபிசீனியாவில் வைத்து நிக்காஹ் செய்யப்படுகின்றது. அதற்கு வக்கீலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நஜ்ஜாசி மன்னர் வக்கீலாகவும், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் வக்கீலாக இருந்து அந்த நிக்காகை செய்து முடிக்குகின்றார்கள். இதற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 400 திர்ஹங்களை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு மகராக கொடுக்குகின்றார்கள்.
ஆனால் இந்த மகருக்காக வேண்டி நஜ்ஜாசி மன்னர் எந்த அளவு மகர் கொடுக்குகின்றார் என்று சொன்னால் 4 லட்சம் திர்ஹங்களை கொண்டு இந்த கல்யாணத்தை நடத்துவதற்காக வேண்டி அவருடைய மகரை கொடுக்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, இறைவன் கொடுத்த பாக்கியம். ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு இருக்குகின்றார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவர்களை இந்த உலகத்தில் அந்தஸ்திலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் உயர்த்தி வைப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நம்முடைய உம்மஹாத்துல் மூமின்களில் உள்ள உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் திருமணம் முடிக்குகின்றார்கள். திருமணம் முடித்ததன் பின் அவர்களுடைய வாழ்க்கை காலம் உருண்டோடுகின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நீண்ட காலம் வாழ்கின்றார்கள். வாழ்கின்ற பொழுது ஒரு நாள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் அவர்கள் உடன்படிக்கை காலம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் போரை பற்றி ஏதாவது சிபாரிசு நம்முடைய மகளை கொண்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வருகின்றார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுடைய பிள்ளையுடைய வீட்டில் வந்திருந்து அவர்களிடத்தில் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இதற்காக வேண்டி நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர்களுடைய ஈமானை அந்த இடத்திலும் அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் அந்த மரியாதையையும் அவர்கள் அந்த இடத்திலும் கொடுக்குகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய தகப்பனிடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடத்தில் நீங்கள் எனக்கு வாப்பாதான், அதற்காக வேண்டி நீங்கள் சொல்லுவதையெல்லாம் எனக்கு கேட்க முடியாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் போய் என்னால் இந்த விடயங்களை பற்றி பேச முடியாது. உங்களுடைய சுய லாபங்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் நான் ஒருபோதும் பேச மாட்டேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு பாயை, ஒரு விரிப்பை எடுத்து கீழே போடுகின்றார். கீழே போட்டுவிட்டு அதில் அமரும் பொழுது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தகப்பனை பார்த்து கூறுகின்றார்கள், உங்களுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது அந்த விரிப்பில் இருப்பதற்கு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு என்னுடைய கணவனுக்கு மாத்திரம்தான் அந்த விரிப்பில் இருப்பதற்கு அந்தஸ்தும் அந்த அதிகாரமும் இருக்கு என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்றைய பெண்மணிகளை நாம் உற்று நோக்கும் பொழுது இதற்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய பெண்மணிகளில் இந்த உலகத்தில் சிறந்ததாக வாழ்ந்தவர்கள் சஹாபி பெண்மணிகள். அந்த சஹாபியத்து பெண்மணிகளிலும் மிகவும் சிறப்பாக வாழ்ந்தவர்கள்தான் உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு கூறுகின்றார்கள், உங்களுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது இந்த விரிப்பில் இருப்பதற்கு என்பதாக. ஆனால் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய கணவனுக்கு கண்ணியத்தை கொடுக்காமல் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியம் என்பதும் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பது என்பதும் முக்கியம்தான் நம்முடைய சரியத்தில். ஆனால் திருமணம் முடித்ததன் பின் கணவன் எந்த விடயங்களை கற்றுத்தருகின்றாரோ, கணவன் எந்த விடயங்களின் பால் வழி நடக்க வேண்டும் என்று கூறுகின்றாரோ அவ்வாறு வழி நடக்க வேண்டும் என்று நம்முடைய தூய இஸ்லாம் அவர்களுக்கு திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய கணவனை மதிப்பதே கிடையாது. தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுப்பது கிடையாது. தன்னுடைய கணவனுக்கு அடிபணிந்து நடப்பதும் கிடையாது.
அதற்கு மாற்றமாக கல்யாணம் முடித்து பல பிள்ளைகள் இருந்த போதிலும் கூட தன்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை சரியத்து, நம்முடைய சரியத்து சொல்லி காட்டவில்லை. நம்முடைய சரியத்து கூறி காட்டுகின்றது கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று. அவ்வாறுதான் ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்குகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மிகவும் சிறந்த ஒரு பேரழகியாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அறிவின்மையும் அவர்களுடைய அறிவு என்பது மிகவும் சிறந்த ஒரு அறிவு புலனுக்கு உட்பட்டதாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவ்வாறு ஒரு பேரழகி, அறிவிலும் மிகவும் சிறந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அதே போன்று அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின் அவர்கள் மரணிக்குகின்றார்கள். அந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவியான ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தன்னுடைய தந்தை மரணித்து 3 நாட்களின் பின் 4வது நாளில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், துணியில் அத்தர்களை பூசிக்கொண்டு மனமும் குணமுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் இருந்த பெண்மணிகள் இவர்களை உற்று நோக்குகின்றார்கள். இவர்கள் ஏன் இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தந்தை மரணித்து 3 நாட்கள் கூட ஆகவில்லை. 4வது நாளில் இவர்கள் இவ்வாறு செய்வதன் காரணம் என்ன என்பதாக இவர்கள் அந்த விடயங்களை மிகவும் பெரியதாக பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்தில் ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் 65 ஹதீஸுகளை அறிவித்திருக்கின்றார்கள். அறிவிப்பது ஒரு விடயம் அல்ல, ஹதீஸுகளை அறிவிப்பது ஒரு விடயம் அல்ல, அதன் பால் இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்வதுதான் மிகப்பெரிய விடயம். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் ஒரு பெண்மணி ஒரு சுன்னத்தான விடயங்களாக இருக்கட்டும், பரலான விடயங்களாக இருக்கட்டும், மிகவும் உன்னிப்பாகவும் அதுகளை வாஜிபாக, சுன்னத்தான விடயங்களை வாஜிபாக எடுத்து நடந்தவர்கள்தான் ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அதற்கு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் அல்லவா, ஒரு முஸ்லிமான ஒரு பெண்மணியோ ஒரு ஆண்மணியோ முஸ்லிம்களில் மரணித்தால் ஒரு முஸ்லிம் 3 நாட்கள் மாத்திரமே துக்கம் கொண்டாட வேண்டும் என்பதாக சொல்லி இருக்குகின்றார்கள். அதை சொல்லி காட்டி அந்த ஹதீஸை அறிவித்தது கூட ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு அதை முதலாக நான் முன்மாதிரியாக உங்களுக்கு மத்தியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு படித்து தந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒரு பெண்மணியினுடைய ஒரு கணவன் இந்த உலகத்தை விட்டு மரணித்தால் 4 மாதங்களும் 10 நாட்களும் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று இத்தா காலத்தை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களில் ஒரு முஸ்லிம் மரணித்தால் ஒரு முஸ்லிம் 3 நாட்கள் மாத்திரமே துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் அந்த ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டிவிட்டு கூறுகின்றார்கள், நான் இதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணிதான் ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அவர்கள் வாழ்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலும் வாழ்ந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலும் வாழ்ந்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய காலத்திலும் வாழ்ந்தார்கள்.
அதே போன்று அவர்களுடைய அண்ணனான சகோதரரான முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலும் வாழ்ந்து இருக்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வஹியை எழுதிய ஒரு மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு சஹாபியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய காலகட்டத்தில், அவர்களுடைய ஹிலாஃபத்து காலகட்டத்தில் தான் 73வது வயதில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மரணிக்குகின்றார்கள். அவர்களுடைய கபர் ஜியாரத்து என்பது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய இல்லத்தில் இடம்பெறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் நம்முடைய சிறார்களுக்கு, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நாமம் சூட்டும் பொழுது சஹாபி பெண்மணிகளுடைய நாமத்தை சூட்ட வேண்டும். அதே போன்று சஹாபி தோழர்களுடைய நாமத்தை சூட்ட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்று அதற்கு மாற்றமாக நம்முடைய வாயில் நுழையாத பெயர்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய தவறு யாருடைய கையில் இருக்குகின்றது என்று சொன்னால் தாய் தந்தையுடைய தவறாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் கூகுளில் தேடக்கூடிய இஸ்லாமிய சமுதாயமாக இந்த உலகத்தில் அறியப்படுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இஸ்லாமிய பெண்மணிகள் ஆகிய நாமும், இஸ்லாமிய ஆண்மகன்கள் ஆகிய நாமும் சஹாபி தோழர்களையும் சஹாபி பெண்மணிகளையும் பின்பற்றி இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.